பூவாலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பூச்சி வெரைட்டியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூச்சி வெரைட்டி இது வந்து பூச்சி வெரைட்டினாக்கா நம்ம செடிகளில், அப்புறம் வந்துட்டு இலைகளில் வர்றது, அப்புறம் காயில் வர்றது, பழத்தில் வர்றது, இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது என்னன்னாக்கா வேர் அழுகல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு தெரியாத பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாமல் வெளியே நடக்காத உள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இது மோர் சீயக்காய் தூள் கரைசல்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். மோர் சீயக்காய் தூள் கரைசல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சீயக்காய் மோர் கரைசல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் அதோட பயன்லாம் என்னன்ட்டு. சீயக்காய் மோர் கரைசல் வேர் அழுகலை தடுக்கிறதுக்கு. சீயக்காய் மோர் கரைசல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு இப்போது தேவையான பொருள்லாம் சொல்லியிருக்கேன். அன்னாசி, வாழைப்பழம், பப்பாளி, திராட்சை, அதாவது 4 விதமான பழத்தை எடுத்து அதை வந்து ஜூஸ் எடுத்து அதுலேருந்து 200 ml எடுத்துக்கிறோம். அன்னாசியை வந்துட்டு இப்படியே கட் பண்ணிக்கலாம். தலைப்பகுதி எடுத்து, தலைப்பகுதி வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து தடியாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்குமே தோல் சீவ வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா தோலுமே சத்து உள்ளது தான் நிறையா. இப்போ திராட்சை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். அப்புறம் வாழைப்பழம் ஒரு 2 வாழைப்பழம் நல்லா பாருங்கள், நல்லா பழுத்து, அதாவது இது நம்ம சாப்பிட முடியாதுன்ற இதில் இருக்கிறது தான் இது ஒரு 2. அப்புறம் பப்பாளியும் வந்து தலைப்பகுதி தான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து நம்ம கட் பண்ணி கீழே தான் போட்டுருவோம். அதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ பழம்லாம் சேர்த்து அரைச்சி பழக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லிட்டர் மோர், திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ ரேஷியோ பார்த்துக்கோங்க, எவ்வளோ போடணுன்ட்டு. 200 ml பழச்சாறு. பழம் வந்துட்டு 4 வகையான பழம். 4 வகையானாக்கா வந்துட்டு திராட்சை, அன்னாசி, வாழைப்பழம், பப்பாளி, 4 வகையான பழத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வந்து சரிவிகிதமாக எடுத்து அரைச்சி 200 ml பழரசம் எடுத்துக்கிட்டால் போதும். 50 கிராம் சீயக்காய் பவுடர், 1 லிட்டர் மோர், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா கரைச்சிடணும். அந்த இது இல்லாமல் கரைச்சிட்டிங்கனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எந்த செடிக்கு வேர் அழுகல் இருக்க மாதிரி, அதாவது வேர் அழுகல் எப்படி கண்டுபிடிக்கிறது முதலே சொன்னேன் நான். எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இலை வந்து பழுப்பு நிறமாக்கி கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடி காஞ்சி போயிடும். அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒன்று வேர்ப்புழு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். வேர்ப்புழு இருந்தால் வந்து செடி இலையெல்லாம் சுருண்டுரும். ஆனால் இது வந்து வேர் அழுகல் இருந்துச்சுனாக்கா பழுத்து இலையெல்லாம் கொட்டிட்டு செடி காஞ்சி போயிடும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்கும். இதை வந்து ஒரு 5 ml ஒரு மூடி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி இல்லை தண்ணி ஊற்றுறீங்க பாருங்கள் வாளியில், அதில் வந்து இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியும்னாக்கா ஒரு வாளி தண்ணிக்கு ஒரு 1/4 டம்ளர் இதை எடுத்து ஊற்றிட்டு கரைச்சி செடியில் ஊற்றும்போது இதை சேர்த்து ஊற்றிட்டிங்கனாக்கா வேர் அழுகலை தடுத்துடலாம். இதை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் உபயோகப்படுத்தணும். செடிகளுக்கு வேர் அழுகலை வந்து தடுக்கிறது எப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான சீயக்காய் மோர் கரைசல் எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே நாங்கள் சொல்கிற முறையில் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்துங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பயன்படுத்தினா தான் உங்களுக்கு அதான கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு செடினாக்கா ரொம்ப கஷ்டம். முதல்லேருந்தே இது வந்து இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் வந்து இதை வந்து வேரழுகளை வந்து முன்னாடியே தடுக்கிறதுக்கும் இது பயன்படுத்திக்கலாம்.
முன்னாடியே வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊக்கி பயிர் ஊக்கி எல்லாம் போடும்போதே இதையும் வந்து ஒரு தடவை, அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பயிர் ஊக்கி போடும்போது இதையும் போட்டிங்கன்னா, இன்னும் நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்க விஷயம் என்னென்னாக்கா, இலைகளில் இந்த மாதிரி பழரசம் இதை மாதிரி இருக்கிறதுலேருந்து செஞ்சுட்டு வர எல்லாமே வந்து செடிகளுக்கு கண்டிப்பாக பயிர் ஊக்கியாக பயன்படும். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். இதில் வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா கசப்பு பொருள்னாக்கா சீயக்காய் மட்டும்தான் கசப்பு பொருள் சேர்த்துருக்கோம். மற்ற எல்லாமே பழம்தான். பழத்தோட இது வந்து ரசம் வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்ல பயிர் ஊக்கியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து வேறு அழுகலை தடுக்கிறதுக்கான ஒரு இது. ஏன்னா வந்து இது வரைக்கும் எல்லாருமே வந்து நானே கூட நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பூச்சி விரட்டியும் இந்த மாதிரி விஷயம் தான் சொல்லியிருக்கேன். வேர் அழுகல், அடுத்தது வந்து வேர் புழு தடுக்கிறது என்னன்றதை வந்து இனி வரும் தொடரில் நாங்கள் சொல்லிகிட்டே வருவோம். எல்லா செடிகளுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து தீர்வு சொல்லிகிட்டே வருவோம். நீங்கள் அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருங்க, ஒன்றுக்கும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி வீட்டில் தோட்டம் அமைச்சு அதில் வந்து நிறைய காய்கறி எடுத்து வீட்லேயே வெளியே போய் வாங்காமல் ரசாயன கலப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தே எடுத்து சாப்பிட்டு நல்ல எல்லாரும் நலத்தோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழணுன்றதான் எங்களோட இந்த நிகழ்ச்சியோட இதுவே எங்களுக்கு. நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.